ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஏதாவது மெசேஜ் அனுப்பி உங்களோட ஃப்ரெண்டுக்கோ இல்லை லவ்வருக்கோ அனுப்பிட்டு அதை டெலீட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை அவங்க உங்களுக்கு அனுப்பிச்சிட்டு நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு உடனே டெலீட் பண்ணிட்டாலும் சரி, அந்த மெசேஜை வந்து உங்களால் ஈஸியாக ரெக்கவர் பண்ணி பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். இல்லை நான் அஃபிஷியல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணல, வேறு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதில் வந்து இன்பில்ட்டாகவே நீங்கள் சொல்கிற ட்ரிக் எல்லாமே இதில் இருக்குது. டேரெக்டாக அவங்க அனுப்பிட்டு டெலீட் பண்ணாலுமே அவங்களுடைய மொபைலில் டெலீட் ஆகும். பட் ஆனால் என் மொபைலில் வந்து டெலீட் ஆகவே ஆகாது. அவங்க அந்த மெசேஜ் வந்து என்னால் பார்த்துக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வாட்ஸ்அப்பில் இருந்து என்ன மெசேஜ் வந்துட்டு இருக்குன்னா, உங்களுடைய இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு பேன் பண்ணி விட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை ரிகவர் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி பேன் ஆகிற பிரச்சனையும் வரக்கூடாது. பட் அவங்க அனுப்புகிற மெசேஜையும் என்னால் பார்க்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம சொல்கிற ட்ரிக்கை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும் போதும். அவங்க அனுப்பக்கூடிய மெசேஜஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களுடைய மொபைலில் நீங்களே பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். அவங்க டெலீட் பண்ணாலும் சரி, ஈவன் அவங்க இமேஜஸ் இல்லை வேறு ஏதாவது வீடியோஸ் அனுப்பினாலும் எல்லாத்தையுமே உங்களால் வந்து ரிகவர் பண்ண முடியும். அதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த ட்ரிக்கை பற்றி டவுட்ஸ் இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சொல்கிற ட்ரிக்கை பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ஆப் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ கீழே இன்ஸ்டால்னு ஒரு லிங்க் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் லெட் ஸ்டார்ட்னு இருக்கும். ஸோ அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குன்றது எல்லாத்தையுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் கொடுங்க. அப்படி இல்லைன்னா ஸ்கிப் கொடுத்துருங்க. நான் ஸ்கிப் கொடுத்துட்டேன். ஸ்கிப் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா சில பெர்மிஷன்ஸ் எல்லாமே கேட்கும். ஸோ இந்த பெர்மிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அலோவ் பண்ணுங்கள். கிராண்ட் பெர்மிஷன் இருக்குது பாருங்கள் கீழே, அது மேலே கிளிக் கொடுத்தீங்கன்னா போதும். ஒவ்வொரு ஆப்ஷனும் வந்து எனேபிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அது எல்லாத்தையுமே கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணிவிடுங்க. எனேபிள் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆப் ரெடி ஆயிடுச்சு. உங்களுடைய மொபைலில் வந்து இதுக்கப்புறம் டெலீட் பண்ணுற மெசேஜ் எல்லாம் இதில் ஷோ ஆகும். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ட்ரிக்கை வந்து உங்களுக்கு லைவாக நான் செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ என்னுடைய மொபைலில், இப்போ என் கையில் இருக்கிற மொபைலுக்கு நான் அந்த ட்ரிக்கை வந்து லைவாக செஞ்சு உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை காட்டுறேன் பாருங்கள். இப்போ என் பக்கத்தில் இருக்கிற மொபைலில் இருந்து இப்போ என் கையில் இருக்கிற மொபைலுக்கு நான் ஒரு மெசேஜ் அனுப்பி காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஒரு ஹாய், ஹலோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு 2 மெசேஜ் வந்து உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். அனுப்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ரிசீவ் ஆயிடுச்சு. செகண்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு மெசேஜ் அனுப்பிச்சுட்றேன். ஐ லவ் யூ அப்படின்ட்டு இன்னொரு மெசேஜ் வந்து நான் அனுப்பிச்சுட்றேன் பாருங்கள். இந்த மெசேஜும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, இங்கே 2மே ரிசீவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்த்துட்டோம். பட் ஆனால் வாட்ஸ்அப்பில் இருக்கிறதுனால நம்மளுக்கு அது தெரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம உடனே வந்து அதை டெலீட் பண்ணிடுறோம். ஸோ அதுக்கு டெலீட் ஃபார் எவ்ரி ஒன் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா டெலீட் ஆகிடும். கையில் இருக்கிற மொபைலையும் பார்த்தீங்கன்னா டெலீட். இதுக்கப்புறம் அந்த மெசேஜை பார்க்கணுன்னா கண்டிப்பாக பார்க்க முடியாது. பட் ஆனால் நம்ம சொன்ன ஆப்பில் போய்ட்டு ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். அவங்க என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்கன்றது எல்லாமே வந்து இந்த இடத்துல ஷோ ஆகிடும். வித் அவங்களுடைய கான்டாக்டோட யார் யார் அனுப்பிட்டு உங்களுக்கு டெலீட் பண்ணியிருக்காங்கன்றது எல்லாமே வந்துடும். இது மட்டும் கிடையாது, நான் இன்னொரு டைம் நான் வாட்ஸ்அப்லேருந்து வெளியே இருக்கேன். வெளியே இருந்துட்டு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறேன் பாருங்கள். சென்ட் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் நான் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ வாட்ஸ்அப்புக்கு நம்ம போகவே இல்லை. ஸோ நம்ம அனுப்புனதையும் சேர்த்து டெலீட் பண்ணிட்டோம். மொத்தமாகவே டெலீட் பண்ணியாச்சு. இப்போ நாம் பேக் கொடுத்துட்டு நம்ம சொன்ன ஆப்பில் போய் ஜஸ்ட்டு பேக் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணால் மட்டும் போதும். அவங்க என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்கன்றது மறுபடியும் இதில் ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி அவங்க என்ன மெசேஜ் என்ன ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே வந்து உங்களுடைய மொபைலில் ஈஸியாக ரெக்கவர் பண்ணி பார்த்துக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கிற ஸ்டேட்டஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அவங்ககிட்ட அந்த ஸ்டேட்டஸ் எனக்கு அனுப்பு அப்படின்னாலாம் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம சொன்ன ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது மேலே ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கிற ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். இதையும் நான் உங்களுக்கு லைவாக காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இது ஒரு சிவனுடைய ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேட்டஸ் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் மறுபடியும் வந்து போய் அவங்ககிட்ட கேட்கணும்னா அவங்க தருவாங்களோ தரமாட்டாங்களான்னு தெரியல. பட் ஆனால் நம்ம வந்து அவங்கள கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. எந்த ஒரு வாட்டர் மார்க்குமே இருக்காது. நம்ம டவுன்லோட் பண்ணுற ஆப்போடைய வாட்டர் மார்க்கும் இருக்காது. ஜஸ்ட் இதில் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ஆப்ஷன் இருக்கும். அது பக்கத்தில் ஒரு டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணால் மட்டும் போதும். அந்த ஸ்டேட்டஸ் வந்து உங்களுடைய மொபைலில் வந்து டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்களும் அந்த ஸ்டேட்டஸை வந்து வச்சு மாஸ் காட்ட முடியும். ஸோ இந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. இந்த வீடியோவுக்கு சின்னதாக ஒரு லைக்கையும், அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.